ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரான் ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ப்ரான் ரெசிபி பண்றேன். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட்டை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம். பார்க்கும்போதே அருமையாக இருக்குல்ல, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எக்கை உடச்சி எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு பீட் பண்ணால் போதும், பீட்டர் எதுவும் தேவையில்லை. அப்புறம் என்ன நமக்கு வேணும்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு கூட நாம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன காரத்தன்மை அதில் இருக்கிறதுக்கு வேண்டி அது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை தவிர நமக்கு ரைஸ் ஃப்ளோர் வேணும், ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு கடைசியாக என்ன தேவைப்படுதுன்னா ப்ரெட் கிராம்ஸ் தேவைப்படுது. அது இல்லைன்னா ப்ரெட் வாங்கி அதை பொடிச்சுக்கோங்க. 1 kg க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ரான் எடுத்து அதை வந்து பீட் பண்ணி வச்சுக்கிற எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஃப்ளோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா அந்த ப்ரெட் கிராம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கடைசியாக இன்னொரு வாட்டி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவில் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரானையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ப்ரானில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நாம் ப்ரானை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டாடா, பை, see you.